அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஈரோடு தமிழ் நண்பனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது அப்படின்னு 2023 எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 9th நியூ புக் தமிழ் ஓவியம் அப்படின்ற சாப்டர்ல நூல்வேலி பகுதியில் கொடுத்து வச்சிருக்கோம். அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி, வணக்கம் வள்ளுவா. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்களா, இந்திய தேசிய ராணுவம் தமிழரின் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யாருப்பா அப்படின்னு 2023 எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 9th நியூ புக்ல இந்திய தேசிய ராணுவத்தின் தமிழரின் பங்கு அப்படின்ற சாப்டர்ல நூல்வேலி பகுதியில் கொடுத்து வச்சிருக்கான். பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்குது. பேராசிரியர் மா சு அண்ணாமலையார் இந்திய தேசிய ராணுவம் தமிழரின் பங்கு என்ற நூலுக்கு தமிழக அரசு பரிசு பெற்றவர். அடடே, அப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆன்சரு? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். மணிமேகலை துறவி என்னும் நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9th நியூ புக்ல மணிமேகலை அப்படின்ற சாப்டர்ல சித்தலை சாத்தனார்னு நூல்வெளி பகுதியில் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதே மாதிரி 2023 எஸ்ஐ எக்ஸாம்ல 20 கேள்விகள் புதிய 9th புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. எந்தெந்த கேள்விகள் எந்தெந்த பகுதியில் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அந்த ஏரியாவை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 20 கேள்வியில் 15 கேள்விகள் இந்த புத்தகத்தில் கலர் பாக்ஸாக இருக்கு இல்லையா, அதில் இருந்தே கேட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஏன்னா நம்மளுடைய நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை, ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, 9442430457. இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக. சார் நான் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறேன், வீட்டில இருந்தே படிக்கிறேன், வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், நான் முதல்ல எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற ஒரே புத்தகம் முதல்ல 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் தான். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 கேள்விகள் ரெகுலராக கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி 2 ப்ரூஃப் போட்டாச்சுங்க. 2023 குரூப் 3A எக்ஸாம் கொஷின் போட்டு காமிச்சிட்டேன். 21 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4 கொஷின் பார்த்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக இப்போ நம்ம வந்திருக்கிறது 2023 எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்திருக்கோம். சார் இது டிஎன்பிசி நடத்தலையே, நமக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த எஸ்ஐ எக்ஸாமோட சிலபஸ் எடுத்து பார்த்தா 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்குறாங்க. நம்மளுடைய சிலபஸும் அவங்களுடைய சிலபஸும் ஒன்று தான். என்ன அவங்க டாப்பிக்கு குறைச்சி இலக்கணம் இலக்கியம் உரைநடைன்னு பிரித்து கொடுத்துட்டான். நமக்கு 52 தலைப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 90% இதே சிலபஸ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி 100 கேள்விகள் கேட்குறாங்க. இது ரொம்ப லேட்டஸ்ட் கொஷின்றதால இந்த கொஷினை பார்க்கும்போது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருந்து 24 கேள்விகள் கேட்டிருக்காங்க. எந்தெந்த கேள்விகள் எங்கெந்த கேட்டிருக்காங்கன்றத நான் புக் ப்ரூஃபோடைய அதாவது சாப்டர் வைஸாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்துருவோம். இந்த நூல்வேலி பகுதி இருக்கு இல்லையா, அதில் 7 கேள்விகள் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் தெரிந்தும் தெளிவும்னு ஒரு கலர் பாக்ஸ் இருக்கும், அதில் 2 கேள்வியும், தெரியுமா அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு கேள்வியும், ஜென்ரலாகவே பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு 5 கேள்வியும், 20ல் 15 கேள்விகள்
பாக்ஸ்ல இருந்தே கேட்டிருக்காங்க. நான் தெளிவா ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். சொல்றது புரியுதுங்களா? ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரூஃப் காமிச்சிட்டு நான் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேங்க. இது பாருங்களேன், யாப்பதிகாரம், தொடையதிகாரம் போன்ற நூல்களை படைத்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல ராவணன் காவியம் அப்படின்ற சாப்டர்ல நூல்வெளியில கொடுத்துருக்கான். இது பாருங்க, கலர்ல அவனே கலர்ல கொடுத்துருக்கான், யாப்பதிகாரம், தொடையதிகாரம் அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ராவணன் காவியம்ன்றது வந்து 2022 குரூப் 4 எக்ஸாம்ல தான் இது சிலபஸ்ல சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதே மாதிரி 9th நியூ புக்லயும் இந்த டாபிக் சேர்த்திருக்காங்க. புரியுதுங்களா? கம்பராமாயணத்துக்கு அடுத்துதான் இந்த ராவணன் காவியம் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்ல 2 கேள்வி கேட்டிருக்கான். இது முக்கியமான பகுதி, படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது இந்த நூலை வந்து முதல்ல பதிப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இது குரூப் 4 எக்ஸாமோட கேட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்ல தமிழ் விடு தூது அப்படின்ற சாப்டர்ல நூல்வெளியில அழகாக அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்நூல் வந்து 1930ஆம் ஆண்டு உவேசா வந்து முதல்ல பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல இயர் கேட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இது கூட பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை டேஷ் அடிப்படையில் விளக்குவதை வெளிநாட்டு அறிஞர் போற்றுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல உயிர் வகை அப்படின்ற சாப்டர்ல நூல்வெளி பகுதியில் கொடுத்துருக்கான். கடைசியா தாங்க கொடுத்துருக்கான். இதுல வந்து உடற்கூறியல் அப்படின்னு ஆன்சருங்க. சரிங்களா? ஸோ இதுவும் நூல்வேலிலேருந்து கேட்டிருக்கான். அதே மாதிரி பார்த்தாங்க பாருங்க, இதுவும் நூல்வேலி. அதுக்கப்புறம் தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கான்னு சொன்னேன், அதை கொடுத்துட்டாங்க. அடுத்ததா ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இது வந்து யார் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி இல்லை எந்த நூலில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற சாப்டர்ல, தமிழ் ஓவியம் அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த கேள்வி 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருப்பான். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை டேஷ் பெயரால் வழங்கப்படுகிறது. அப்படியே வந்து 2022 குரூப் 4ல கேட்டது 2023 எஸ்ஏ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற சாப்டர்ல இந்த பாக்ஸ்ல பாருங்களேன், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னு கொடுத்துருப்பான். அதுல கடைசி பேராகிராஃப்ல இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி கலர் இது சொல்ற பாக்ஸ். சரிங்களா? இது வல்லினம் மிகு இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள்னு 2 சாப்டர் இருக்கு. அந்த 2 சாப்டர்லுமே ஒவ்வொரு கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க, இது கூட ஒரு சூப்பரான கொஸ்டின் தான். நீர்நிலையோடு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கான். இது 9th நியூ புக்ல நீர்நிலை அமைப்பு உலகம் அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான். இதுல வந்து பாத்தீங்கன்னா எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீர்நிலையோடு தொடர்பில்லாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, அகழி இருக்குது, அதுக்கப்புறம் ஆறு இருக்குது, அதுக்கப்புறம் இளஞ்சி இருக்குது. அப்போ எது இல்லை? புலரி இல்லை. ஸோ அப்போ புலரி தான் ஆன்சர். சூப்பர். இப்படிலாம் வேற கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த நேம்லாம் நம்ம என்ன பண்ணோம், மனப்பாடம் பண்ணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எல்லாம் எந்தெந்த இடத்துல கேட்டிருக்காங்கன்றத தெளிவாகவே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்களேன், இன்னொரு உதாரணம் 9th நியூ புக்கில் பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற சாப்டரில் கேட்டிருக்காங்க. உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை ஆய் எனவும் ஹவ் என்பதை ஹவ் எனவும் சீரமைத்தவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது நான் வந்து பேஜ் நம்பர் கொடுக்கல. ஏன் பேஜ் நம்பர் கொடுக்கலன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரு பேஜ் நம்பர் இருக்கு. அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் 2019 வெளியே வந்துச்சு இல்லையா, அந்த புத்தகம் தான் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற பேஜ் நம்பர் மாறி இருக்கு, சாப்டர் இருக்கு, பேஜ் நம்பர் மாறி இருக்கு. அதனால நான் என்ன சொல்லிடுறேன், நீங்க பெரியாரின் சிந்தனைகள் எடுத்துக்கிட்டாவே இந்த ஏரியாவை போய் பார்த்துக்கோங்க. சூப்பர்பா. அதே மாதிரி பார்த்தா மற்ற கேள்விகளும் குரூப்போடு சொல்லியிருக்கேன். இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th புக்குங்க. நான் புது புக்கா பழைய புக்கான்ற பேச்சே பேசல. நான் இதையும் அடுத்த வீடியோவில் பழைய புக்கு படிக்கணுமா படிக்க வேணாமான்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் 2023 எஸ்ஏ எக்ஸாம்லையும் கிட்டத்தட்ட 20 கேள்விகள் டைரக்டாக புது புக்லேயே கேட்டு வச்சுருக்காங்க. அதற்கான தெளிவான ஒரு ப்ரூஃபே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க.
இது வரைக்கும் 60 கேள்விகள் நம்ம கொடுத்தாச்சு கரெக்டா. ஏன்னா 2023 குரூப் 3A எக்ஸாமில் 21 கேள்வி, 2022 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 20 கேள்வி, அதுக்கப்புறம் இது எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு 20 கேள்வி, எவ்வளோ ஆச்சு? 60 கேள்விகள் கொடுத்தாச்சு. இன்னமும் 2 எக்ஸாம் கைவசம் இருக்கு. அதையும் நான் ப்ரூஃப் காமிச்சிட்டு இதை என்னென்ன டாபிக் படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றத டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரூஃபோட சொல்கிறேங்க. சரிப்பா, இதை பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் எழுதி பாருங்க. அங்கேயே பிடிஎஃப்னு இருக்கும், டிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றுமே இருக்காதுங்க. 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே டைமர் ஓடும். 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. இன்னொரு ப்ரூஃபில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.